எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம வீட்டில் செய்கிற ஸ்நாக்ஸ்னாலே நம்ம எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது உண்டு. இன்றைக்கி ஒரு அருமையான நார்த் இந்தியன் ஸ்நாக் ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது பேர் ஃபாஃப்டா. இது கடலை மாவில் செய்கிறது ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபாஃப்டா செய்ய நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 சிட்டிகை பேக்கிங் பவுடர் சேர்க்கிறேன். பேக்கிங் பவுடர் சேர்க்கிறது உங்கள் விருப்பம்தான். அடுத்து 1/2 டீஸ்பூன் ஓமம் எடுத்து கையில் வச்சு தேய்ச்சி நசுக்கி போடுங்க. அப்போதான் வாசனை இருக்கும். கடைசியாக 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மாவை நல்லா பிசைய ஆரம்பிக்கலாம். மாவில் சேர்த்த மசாலா எல்லாம் நல்லா கையால் கலந்துட்டு இன்னொரு 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பிசைங்க. மாவு பிடிச்ச ஷேப்புக்கு வரணும். உதிர்த்தா நல்லா உதிரணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மாவை பிசைங்க. நான் எடுத்த கடலை மாவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி பிசைஞ்சால் கரெக்டாக இருக்கும். ரெண்டு 3 நிமிஷம் மாவை நல்லா அழுத்தி பிசைங்க. பாருங்க, மாவு நல்லா பதமாக பிசைஞ்சாச்சு. இப்போ மாவு மேலே 1/2 டீஸ்பூன் எண்ணெயை தடவி கொஞ்ச நேரம் ஊற வைக்கலாம். மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டுங்க. பாருங்க, இந்த சைஸ்ல உருட்டினா சரியா இருக்கும். ஒரு அகலமான பேன் எடுத்து ஃபாஃப்டா பொரிக்க தேவையான எண்ணெயை ஊற்றுங்க. ஃபாஃப்டா மெலிசா நீளமாக இருக்கிறதுனால பேனில் வறுக்கிறது கடாயை விட ஈஸியாக இருக்கும். உள்ளங்கையில் ஒரு துளி எண்ணெயை தடவி மாவை நீல வாக்கில் உருட்டி சப்பாத்தி கல்லில் லேசாக தேங்க. ஒரு கத்தியை யூஸ் பண்ணி தேய்ச்சதை எடுத்தால் அழகாக எடுக்க வரும். எண்ணெய் சூடான உடனே தேய்ச்சி வச்ச ஃபாஃப்டாவை ஒன்று ஒன்றா மெதுவாக போடுங்க. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வறுத்து எண்ணெயிலிருந்து எடுத்துருங்க. இப்படி ஃப்ரை பண்ண ஃபாஃப்டாவை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி 2-3 நாள் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இந்த ஃபாஃப்டாஸை வறுத்த பச்சை மிளகாயை வச்சு பிளேட் பண்ணலாம். ஸோ ரொம்ப அருமையான ஃபாஃப்டா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த கடலை மாவு வச்சு இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நம்ம இது செஞ்சுருக்கோம். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஒரு டப்பாவில் போட்டு 2-3 நாள் வரைக்கும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.